2000 வருடங்களுக்கு முன்பு இந்த மண் சொன்னது, சிதப்பில் சிரடும் உறுப்பில் பிண்டமும் கூனும் குருடும் மூவும் செவிடும் மாவும் மருளும் உளப்பட வாழ்தற்கு என்பே எரிச்சம் என்றிவை எல்லாம் முன்னம் அறிந்தோர் கூறினர். அதனால் அறமும் பொருளும் இன்பமும் மூன்றும் ஆற்றும் பெருமனின் செல்வம் ஆற்றாமை நீ போற்றாமையே என்று 2000 வருடங்களுக்கு முன்பு ஒரு பாடல் சொன்னது. அதன் பொருள், உலகத்தில் தோன்றிய மனிதர்கள் அனைவரும் ஒன்றுபட்டவர்கள், ஒன்று போன்றவர்கள் அல்ல. உறுப்பிலே, உருவத்திலே, நிறத்திலே, குணத்திலே அவர்கள் மாறுபட்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த மக்களை பற்றியெல்லாம் நீ தனித்து பார்க்காமல், உன் எதிரிலே இருக்கக்கூடியவர்கள் உன்னை போன்ற உயிர்கள் என்பதை உணர்ந்து அறத்தாலும் பொருளாலும் அவர்களை நீ கௌரவப்படுத்தினால் இன்பம் தானாக வந்து சேரும். அந்த இன்பம் உன்னை வீடு பேரை நோக்கி அழைத்து செல்லும் என்று சொன்ன அந்த பாடலை உள்வாங்கியதாலோ என்னவோ, தன்னை போன்ற மானுடத்தை நேசித்து அந்த குழந்தைகளுக்கான வாழ்க்கையை சிறப்பித்து இன்றும் அதற்காக பணியாற்றக்கூடிய திரு KR ராஜா அவர்களை ராஜஸ்தான் அசோசியேஷன் கௌரவப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இந்த சமூகம். இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இந்த சமூகத்தின் அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களை வழி நடத்துகிறார்கள். வாழ்க்கை எப்பொழுது எப்படி வேண்டுமானாலும் துவங்கலாம், வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் பயணப்படலாம். தோன்றுகின்ற வாழ்க்கையிலே நீங்கள் அனைத்து விதமான வசதிகளை தேடலாம். அந்த வாழ்க்கை உங்களை உயர்த்தி செல்லும் பதவிகளால், பணத்தால், உங்களுடைய கௌரவத்தால், அனைத்தாலும் உங்களை உயர்த்தி செல்லும். அனைத்தும் ஒரு நேரத்திலே உங்களை விட்டு விலகி செல்லும். விலகி செல்லக்கூடியவை அனைத்தும் விலகிய பின்னால் உங்களுடைய நிலைமை இதுதான் என்பதை இன்றே உணர்ந்து பாருங்கள் என்று தங்கள் செயல்களின் மூலம் தங்களுடைய இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட பணிக்கு வந்து விடுகிறேன். சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்தல். சுட்டெரிக்கும் சூரியனை சுண்டுதலால் சுட்டிக்காட்டி இதோ சூரியன் என்று கூறுவதா? மாமல்லபுர குடவாசலுக்கு விசிட்டிங் கார்டு எதற்கு? இப்பொழுது இவரை நான் அறிமுகம் செய்வதில் ஒரு மரபு என்றுதான் கருதுகிறேன். ஒழிய அவருக்கு தெரியாத நபர்களே இங்கு யாரும் இல்லை. இப்பொழுது சொல்கிறான், வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும், வாசல் தேடி உலகம் முன்னை வாழ்த்தி பாட வேண்டும் என்று சிறுகுறப்பட்டியின் பாடல் நினைவுக்கு வருகிறது. கண்ணதாசனுக்கு வார்த்தை கிணங்க, மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், நீ மாசு குறையாத மன்னவன் என்று உன்னை போற்றி புகழ வேண்டும் என்று அவருடைய பாட்டிற்கு முழுமையான சொந்தக்காரர். அறிவியலில் சொல்ல முடியாத அற்புதங்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்களால் அழுதப்பட்ட செய்தியானது தன்னுடைய பேச்சினால் வெளிப்படுத்தியது எனக்கு தெரியும். அவர்களுடைய பேச்சிலே அறம் சார்ந்த வாழ்க்கைதான் உயர்ந்தது என்று ஆணித்தரமாக கூறக்கூடிய ஒரு பெரிய வல்லமை படைத்தவர். இவருடைய பேச்சை கேட்பதற்கு பல சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைத்திருந்தது. கேட்பேன். அவர் பேச்சிலே தமிழ் பற்று, சங்ககால இலக்கியங்கள், இலக்கணங்கள், பல இதிகாச வரலாறுகளை மேற்கோள் காட்டி நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு தமிழ் கடல் ஆழத்திலே இறங்கி தமிழ் முத்துக்களை அள்ளி எடுத்து வந்து நம் மக்களுக்கு கொடுப்பதின் வல்லமை.
स्कूल में उतरूं। और मुझे समझते हैं आज इस पुरस्कार के साथ मेरी जिम्मेदारी बढ़ जाता है। I understand my responsibility increases with this honor, and I will have to stand up to your expectations. I'm an old Madrasi. To me, even today, the town only means Saukarpet and all those areas. My brother here studied in AMJ, and I studied in Vaishnav before moving to the med school. And I thank all who are responsible to have made me what I am today, my parents, my God, and everyone. And I offer special pranams on the lotus feet of two women who have served as link between the two geographical areas that we are talking about today. On one side, Andal, on the other side, Meera. Thank you very much. Thank you, ma'am, for that beautiful literary connect between Meera and Andal. We now நெஞ்சார்ந்த நன்றி. எளியனை இந்த அவார்டு கொடுத்து சிறப்பித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இதற்கு காரணமாக இருந்த என்னுடைய நண்பர் பிரபாகர் அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் ஏனையவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. என்னுடைய எண்ணம் எல்லாம் இந்த தமிழ் அரிய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய திருமுறை
கடைகோடி மனிதனுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதே எனக்கு ஆசை. அதை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு இந்த அவார்டு என்னை உந்துதல் செய்கிறது. நிச்சயம் என்னுடைய இலக்கை நான் அடைவேன் என்று